வணக்கம்ங்க. நம்ம முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆம்லேட் முட்டைக்கோஸ் ரெசிபியை தாங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு முட்டைக்கோஸை வச்சு ஆம்லேட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் நறுக்கின பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின தக்காளியும் வந்துட்டு இதனோட சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி இதனோட வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்ட இதோட வந்துட்டு நல்லா ஒரு முட்டையை வந்துட்டு உடச்சி இதனோட சேர்த்திக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் கலக்கிறதோட வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பு. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கினீங்கன்னா தான் வந்துட்டு அந்த முட்டையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து வருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கடாயை வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. கடாயை சூடு பண்ணிக்கிட்டு ஒரு நடுவில் ஒரு டம்ளரை வச்சுக்கோங்க. டம்ளரை வச்சுக்கிட்டு சுற்றிலையும் வந்துட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா முட்டைக்கோஸு முட்டையும், அதை வந்துட்டு இதனோட வந்துட்டு சுற்றி வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து சுற்றிலையும் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முட்டையை வந்துட்டு உடச்சி ஒரு டம்ளரில் வந்துட்டு ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. அந்த முட்டையை வந்துட்டு இந்த டம்ளரை எடுத்துகிட்டு நடுவாக்கில் வந்துட்டு அந்த நம்ம இன்னொரு முட்டையை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த முட்டையை வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அந்த ஊற்றின முட்டை மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு உப்பு தூளும் மிளகாத்தூளும் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க, தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எண்ணெய் எவ்வளோ தேவையோ வந்துட்டு அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு வந்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆம்லேட் வேகணுங்க. அப்போ தான் ஆம்லேட் நல்லா வேகுங்க. அடுத்ததாக வந்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுக்கோங்க, அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்பியான வந்துட்டு முட்டைக்கோஸ் ஆம்லேட் வந்துட்டு ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி வந்துட்டு முட்டைக்கோஸ் கலந்த முட்டையை வந்துட்டு ஆம்லேட்டாக செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நிறைய சத்துக்கு அடங்கியிருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதில் முட்டைக்கோஸ் இருக்கிறதே தெரியாதுங்க. அதனால் வந்துட்டு குழந்தைங்களும் ஆம்லேட் தான் சொல்லிட்டு நல்லா வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.